இந்த களப்பிரர் காலம் ஏன் இருண்ட காலம்னு சொன்னாங்கிறதுக்கான காரணம் கூட இந்த வேள்விக்குடி செப்பேடுல இருக்கு. அதனால களப்பிரர் காலத்தை சொல்றதுக்கு முன்னாடி வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படிங்கிறது மாடக்குளம் அப்படிங்கிற பகுதி, அதாவது மதுரைக்கு பக்கத்துல இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட செப்பு தகடுகள், செப்பேடுகள், செப்பு தகடுகள்ல எழுதி வச்சிருப்பாங்க. இதுல 155 வரிகள்ல முதல் 30 மற்றும் இது கிறந்த எழுத்து 30 மற்றும் 143 முதல் 50 வரை ஆரம்பத்துல சமஸ்கிருதம் தமிழர்னு கலந்து எழுதப்பட்டிருக்கு. இதை நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இது வரைக்கும் தமிழர்கள், தமிழ்நாடுன்னா பாண்டியர்கள் தமிழை வளர்த்தவர்கள், சங்கம் வளர்த்தவர்கள், அவங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்களுடைய செப்பேடுகள் வடமொழியில் எழுதியிருக்கு. அதை நம்ம இங்க பதிவு பண்ணி ஆகணும். வேள்விக்குடி செப்பேடுகள்ல 1 முதல் 30 மற்றும் 141 முதல் 150 வரையிலான வரிகள் சமஸ்கிருத கிறந்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மீதம் உள்ள வரிகள் தமிழ் வட்ட எழுத்து எழுதில். இப்போ அவங்க செப்பேடுகள் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமானதுலேயே சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் பிராமணர்களுடைய செல்வாக்கு அங்கே அதிகமாக இருந்திருக்கு. ஒன்று விஷயம். இந்த கல்வெட்டு இதை பற்றி சொல்லும்போது, வேள்விக்குடி செப்பேடுகளை பற்றி சொல்லும் போது அந்த எழுத்துக்களே கிரந்த எழுத்துக்கள், சமஸ்கிருத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.